Hi, hello, கொஞ்சம் பாரச்செக் மேக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோ நம்மளுடைய லேப்டாப்ல, அதாவது கவர்மெண்ட் லேப்டாப்லயும் சரி எந்த லேப்டாப்பா இருந்தாலும் அதுல பிளே ஸ்டோர் எப்படி யூஸ் பண்றது அது சம்பந்தமா தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ரொம்ப மாசம் ஆயிடுச்சு நம்ம பிளே ஸ்டோரை லேப்டாப்ல யூஸ் பண்றது சம்பந்தமா ஸ்டார்டிங்ல நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். இப்போ அதை நம்ம சுத்தமா போறது இல்ல. அகைன் இது ஒரு கம்பேக் அப்படின்னு வச்சுக்கலாம். பிளே ஸ்டோரை லேப்டாப்ல யூஸ் பண்றது சம்பந்தமா இனிமே நீங்க நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல. ஸோ இந்த வீடியோல நம்ம பிளே ஸ்டோரை எப்படி யூஸ் பண்ண போறோம், எந்த அளவுக்கு நீங்க கவர்மெண்ட் லேப்டாப்பே இருந்தாலும் ஃபாஸ்டா எப்படி நம்ம பிளே ஸ்டோரை லேப்டாப்ல கொண்டு வர முடியும். ஸோ இது லேப்டாப் அப்படின்னு இல்லாம நீங்க ஒரு பேசிக்கா ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட அதில் தாராளமா இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன ஏது எப்படி நம்ம ஃபாஸ்டா பிளே ஸ்டோரை இந்த லேப்டாப் சிஸ்டம்ல யூஸ் பண்றது அப்படின்றத ஒன்னொன்னும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாரத் டெக் மேக்ஸ் சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனல் லோகோ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா சேனல் உள்ள இருக்கிற எல்லா வீடியோஸும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதில் உங்களுக்கு பிடிச்சிருக்க வீடியோஸ் நீங்க லைக் ஷேர் கமெண்ட் இதெல்லாம் நீங்க பண்ணலாம். ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய பிடிஎம் ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ இந்த பிளே ஸ்டோர் வீடியோக்குள்ள நம்ம போலாம். சரி, இப்போ நம்ம யூஸ் பண்ற அந்த லோ எண்ட் லேப்டாப்பா இருக்கட்டும், கவர்மெண்ட் லேப்டாப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு லோ எண்ட் பிசியா இருக்கட்டும், அதுல எப்படி நம்ம ஃபாஸ்டா பிளே ஸ்டோரை கொண்டு வர போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா BLUESTACKS அப்படின்றது கண்டிப்பா உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த BLUESTACKS சம்பந்தமா தான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவே போட்டோம். பிளே ஸ்டோர் எப்படி லேப்டாப்ல யூஸ் பண்றது அப்படின்றது சம்பந்தமா நம்ம சேனல்ல நீங்க வீடியோஸ் பார்க்கும்போது அதுல ஃபர்ஸ்ட் வீடியோவே இந்த BLUESTACKS பத்தி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ எதுக்கு நம்ம மறுபடியும் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை விட இன்னும் கூட கொஞ்சம் டீடைல்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் அது. செகண்ட் திங் BLUESTACKS எப்படி நம்ம ஃபாஸ்டா யூஸ் பண்றது. ஏன்னா BLUESTACKஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு சில சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்படி இருந்தா கூட எல்லா லேப்டாப்லயும் கவர்மெண்ட் லேப்டாப்பா இருந்தா கூட எப்படி அதை நம்ம ஃபாஸ்டா அதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை நம்ம ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். பிளஸ் மூணாவது பாத்தீங்கன்னா BLUESTACKஸ்ல அவங்க அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. என்னதான் நம்ம வீடியோஸ் ஆல்ரெடி பண்ணியிருந்தாலுமே ஸோ கிட்டத்தட்ட 1 இயர் மேலே ஆயிடுச்சு. ஸோ அதை அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ கரண்டா அது எப்படி இருக்கு யூஸ் பண்றதுக்கு அப்படின்ற அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸும் இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இங்க BLUESTACKS ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்ல தான் இன்ஸ்டால் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ண போறோம். Lenovo E4125 அப்படின்ற இந்த மாடல் கவர்மெண்ட் லேப்டாப் தான் நம்ம யூஸ் பண்றோம். இந்த லேப்டாப்போட டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் இப்போ நீங்க சைட்ல பார்க்கலாம். மெயினா பாத்தீங்கன்னா 4GB RAM இருக்கு, 500GB ஹார்ட் டிஸ்க் பில்ட்-இனாவே கொடுத்துருவாங்க. இதெல்லாமே பாத்தீங்கன்னா இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் BLUESTACKS எப்படி நம்ம லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அப்படியே இது எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம சேர்த்து இது கூட நம்ம பார்க்கலாம். டவுன்லோட் பண்ணுற மெத்தட் சேம் எப்பவும் போல் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் BLUESTACKS அப்படின்னு டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு BLUESTACKS அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டில் அவங்களுடைய வெப்சைட் வருது. வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறமா உங்களுக்கு BLUESTACKS 10ன்னு ஒன்று இருக்கும், BLUESTACKS 5 அப்படின்னு ரெண்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது ரெண்டுமே இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண போகிறது இல்லை. இதுக்கும் முந்தின வெர்ஷனான BLUESTACKS 4 நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ கவர்மெண்ட் லேப்டாப்பில் எப்படி ஃபாஸ்ட்டாக ரன் பண்ண வைக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். BLUESTACKS 4 எப்படி ப்ரோ நான் டவுன்லோட் பண்ணுறது இவங்க கொடுக்கலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கீழே see all version அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா BLUESTACKஸ்ல இருக்கிற எல்லா கம்ப்ளீட் வெர்ஷனுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்து அவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு கரெக்டான சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுல கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா இந்த BLUESTACKS ஃபைல் நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கும். நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு #BTM BLUESTACKS அப்படின்னு ஸ்க்ரீனில் இப்போ உங்களுக்கு தெரியல இந்த கமாண்டை போயிட்டு நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டான ஃபைல் கீழே வந்துடும். நம்ம டெலகிராம் சேனலில் இருந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் இப்போ இந்த நீங்கள் BLUESTACKS ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் ப்ராசஸ் நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த BLUESTACKS இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்க டைமில் இது எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக லேப்டாப்பில் ரன் பண்ணுறது, எந்த லேப்டாப்பாக இருந்தாலும் எப்படி ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறது அப்படின்ற அந்த டெக்னிக்கை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வெர்ஷன் வைஸ் நம்ம பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டின மாதிரி இந்த பேசிக் வெர்ஷன் நம்ம கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா என்னதான் இந்த BLUESTACKS நம்ம ரன் பண்ணுறதுக்கு 2GB RAM போதுமானதாக இருந்தால் கூட அடிஷ்னலாக ஒரு 2GB RAM போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் கண்டிப்பாக போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் BLUESTACKS ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு பிளே ஸ்டோர் ரொம்ப அதிகமாக தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த 2GB அடிஷ்னலாக RAM ஆட் பண்ணிக்கலாம். 4GB RAM ஆல்ரெடி இருக்குன்னா பிரச்சனை இல்லை. 2GB தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 2GB RAM ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூணாவது மெயினான டெக்னிக் என்னன்னு கேட்டீங்கன்னா SSD. அதில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு ஒரு SSD நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இந்த BLUESTACKS ரன் பண்ணும்போது கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இந்த SSD அப்படின்ற வார்த்தை புதுசாக இருக்குது, SSDனா எனக்கு என்னென்ன தெரியாது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் நம்ம சேனலில் செப்பரேட்டாக வீடியோ பண்ணியிருக்கோம். ஒரு SSD எப்படி நம்ம லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்கிரேட் பண்ணுறது அது சம்மந்தமாக வீடியோ இருக்குது. கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.
சரி ஓகே, இப்போ சப்போஸ் வந்து ப்ரோ என்னால் இந்த எஸ்எஸ்டிலாம் இன்ஸ்டால் பண்ணி லேப்டாப்பில் இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியாது, ஆனால் நான் பே பண்ணிடுறேன், யாருன்னா இந்த விஷயத்த எனக்கு பண்ணி கொடுத்தா போதும், என்னோட லேப்டாப்பை கம்ப்ளீட்டாக பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் தான் EasyQuid. EasyQuid அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். EasyQuid.com அப்படின்றது வெப்சைட்குள்ள நீங்கள் சர்ச் பண்ணி போய்க்கலாம். அப்படி இல்லைனா லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அப்படியும் நீங்கள் உள்ள போய்க்கலாம். வெப்சைட் உள்ள போனதுக்கு அப்புறமா கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா லேப்டாப் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். அந்த லேப்டாப் சர்வீஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள வந்து ஒரு சில பேசிக் டீடைல்ஸ் கேட்கும். உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், லேப்டாப்புடைய மாடல் நம்பர், அதுக்கப்புறமா உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற பிரச்சனை, நீங்கள் இருக்கிற லொகேஷன், இது எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே அதை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ரெடி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது ஆன்லைன் பேசிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்குள்ளே மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். லேப்டாப்போட இஷ்யூஸை சால்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு பிசி ரெடி பண்ணணும், பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவுமே வந்து த்ரூ ஆன்லைன் நம்மளோட வெப்சைட்லேருந்தே நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம EasyQuid வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றின உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் நிறைய தெரியணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி BlueStacks-ஐ நம்ம ஃபாஸ்ட்டாக மாற்ற முடியும் அப்படின்றத வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இப்போது SSD போட்டிருக்க இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து ஹார்ட் டிஸ்க் வச்சு இந்த BlueStacks-ஐ நம்ம ரன் பண்ணோம். இப்போ அதே லேப்டாப்பை SSD-யோட நம்ம ரன் பண்ணலாம். எப்படி பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ BlueStacks வந்து லேப்டாப்பில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, செட்டிங்ஸில் போயிட்டு ஆப்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த BlueStacks-ல் எத்தனை வெர்ஷன் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு அப்படின்றது நீங்கள் அங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக BlueStacks 5 வந்து இன்ஸ்டால் பண்ணேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த BlueStacks-க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் BlueStacks X அப்படின்னு ஒன்று இது கூட அடிஷ்னலாக சேர்ந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டுமே இப்போ நமக்கு தேவையில்லாதது. BlueStacks 5 நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதே மாதிரி BlueStacks X நீங்கள் இது மாதிரி டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு தேவையில்லாமல் இது சேர்ந்து டவுன்லோட் ஆகிடுச்சு, இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். BlueStacks ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு Playstore இருக்கும். Playstore சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. BlueStacks வந்து கேம்ஸில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால கேம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம Playstore-ல் நமக்கு தேவையான ஆப்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் Playstore ஓப்பன் பண்ணிக்கலாம். Playstore ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும். உங்களுடைய மெயில் ஐடி, ஜிமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு Playstore நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த Playstore வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பில் வந்துருச்சு. உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்கள் லேப்டாப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் நம்ம இது வரையும் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், சின்ன சின்ன ஆப்ஸ் எல்லாமே நிறைய இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ அதில் SSD நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றதுனால ஒரு கேமை வந்து இன்ஸ்டால் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஹில் கிளைம் அப்படின்னு ஒரு பேசிக்கான கேம் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு விளையாடி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம SSD யூஸ் பண்ணும்போது கூட கேம் ஓப்பன் ஆகிறதுல கொஞ்சம் டைம் எடுக்குது. இருக்கிறதுல சின்ன கேம் தான், இருந்தாலுமே கவர்மெண்ட் லேப்டாப்பில் கொஞ்சம் டைம் ஆகுது ஓப்பன் ஆகிறதுல. இப்போ அந்த கேம் பிளேவை நீங்களே பார்க்குறீங்க. பெருசாக எந்த அளவுக்கும் லேக்லாம் எதுவும் கிடையாது, கொஞ்சம் அங்கங்கே ஸ்லோவாக தான் இருக்குது. ஆனால் கேம் பிளேவில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நல்லா ஒரு ஸ்மூத்தாக தான் ரன் ஆகுது. அதுக்குன்னு நீங்கள் லோ எண்ட் லேப்டாப்பில் இந்த BlueStacks யூஸ் பண்ணி கேம்ஸ் தான் அதிகமாக விளையாடணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன கேம்ஸ் நீங்கள் 2-3 ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை தவிர உங்களுக்கு கேம் தவிர எது முக்கியமாக தேவைப்படுது, வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் இல்லை வேறு எதனா இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அது மாதிரி ஆப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதை வந்து நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் கேம்ஸை விட. இப்போ இதே நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்த அந்த BlueStacks வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த யூஸ் பண்ணுற இன்டர்ஃபேஸே கொஞ்சம் லேகாக இருக்கும், ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அடிக்கடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை வந்து இப்போ நம்ம SSD-யோட யூஸ் பண்ணும்போது கிடையாது. அப்பப்போ ஒரு சில இடத்துல சின்ன லேக் இருக்குது, ஆனால் ஹார்ட் டிஸ்க்கை விட கம்பேர் பண்ணும்போது நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமு அது மாதிரி ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நல்லாவே யூஸ் பண்ணலாம். இந்த BlueStacks உங்களுக்கு எவ்வளோ ரேம் எடுக்குது, எவ்வளோ CPU கன்சியூம் பண்ணுது அப்படின்ற அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இன்க்ளூட் பண்ணுறேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது எப்படி ப்ரோ நமக்கு SSD போட்ட உடனே லேப்டாப் வந்து ஃபாஸ்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சம்மந்தமாக நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி செப்பரேட்டாக வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மேலே ஐ பட்டனில் லிங்க் வரும், செக் பண்ணி பாருங்கள்.
அதே மாதிரி இப்போ நீங்கள் BlueStacks யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரையும் பேக்ரவுண்டில் இருக்கிற மற்ற அப்ளிகேஷனை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வேறு எதனா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு BlueStacks மட்டும் ரன் பண்ணுங்கள். பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி BlueStacks நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்துருந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது சம்மந்தமாக நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, எதனா கேள்வி கேட்கணும் அப்படின்னா கீழே வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாத்துக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம டெலகிராமில் ஆக்டிவாக இருப்போம். ஸோ கண்டிப்பாக அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கரமாக நிறைய வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். அது எல்லாத்துக்குமே எனக்கு தேவை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மோட்டிவேஷன். அந்த மோட்டிவேஷன் எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்தால் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற லைக்காக இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் எப்போ சொல்கிறது தான் கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய BTM ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கோ இல்லை லேப்டாப்புக்கோ வந்து சேரும். மீண்டும் நாங்கள் என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.